வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வச்சு எதை பற்றி பார்க்க போகிறீங்க, ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதை வந்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து சோம்பு போட போகிறேன். அரை ஸ்பூன் சோம்பு போட்டேன். சோம்பு நல்லா பொரிவதோடு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கும். நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கினாக்கா குழம்புல வந்து நல்லா டேஸ்டி வரும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு மாதிரி இனிப்பு தன்மையாக வரும். அதனால் வெங்காயம் இதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா வதங்க. நான் நல்ல பெரிய 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். சரிங்களா? வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு இந்த தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். பார்க்கும்போது எவ்வளோ ஆரம்பி கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எதுவுமே நம்ம ரசித்து பண்ணோம்னா நமக்கு கஷ்டமே தெரியாது, இஷ்டப்பட்டு செய்யும். ஓகே, இப்போ தக்காளி பழம் நல்லா வேகட்டும். வெந்தால் தக்காளி பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டபடியாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா கறிக்குழம்பு வாசனையில் இருக்கும். பசங்களும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை வந்து போகட்டும். நமக்கு நல்லது இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போட்டோம்னா நம்ம வாயு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது. உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்காக தான். ஓகே, இப்போது இந்த இஞ்சி பூண்டு வாசத்தோட பச்சை வடையெல்லாம் போகட்டும். போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அப்படிங்களா? காயை வந்து நல்லா இதை போட்டுக்கோங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறபடியாக மோர் செஞ்சு குடிக்குங்க. வெறுமனை மோர் ரெண்டு குடிக்காமல் வெத்தலை அந்த மாதிரி செஞ்சு போடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து நல்லா சரி விடுவோம். காய் வந்து வதங்கட்டும் எண்ணெயில். இப்போது இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போடலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கிளறி விடுங்க. எல்லாத்தோடையும் கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போட்டுட்டு இந்த காய் வந்து உயரத்துக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. போட்டு இப்போ மூடி வச்சுட்டா போதும். ஒரு கிளறிட்டு மூடி வச்சுக்கோங்க. எல்லாம் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த முருக்கங்காய் கொஞ்சம் அவிய லேட்டாகும். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மேலே திரண்டு வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்கிறவங்களே. உங்களுக்கு புளி வேணும்னா நீங்கள் புளி விட்டுக்கலாம். நான் வந்து புளி ஊற்ற மாட்டேன். இன்னும் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேங்காய் பால் விட்டு கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதான். சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இன்னும் 2 நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டும். இந்த டைமில் உங்களுக்கு காரம் உப்பு காரம் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றலாம். இப்போ தேங்காய் பாலை ஊற்றிட்டு வந்து நல்லா சிம்மில் வச்சு விடுங்க. சூப்பராக கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம தெருவுக்கு வந்து வெங்காய வண்டி வந்திருக்கு. நம்ம தேங்காய் பால் ஊற்றி 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள். சூப்பரான காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.